வணக்கம். ஒரு 2 வாரமா துப்புரவு தொழிலாளிகள் போராடிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சென்னையில. இந்த 2 வாரமா கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்கல. அவங்களும் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. முந்தாநேத்து நைட்டு அவங்கள போலீஸ் வச்சு அடிச்சு துரத்திட்டாங்க. அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. நேத்து காலையில துப்புரவு தொழிலாளிங்க மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து, அதாவது ஒரு 200 300 கொடுத்து அவங்களை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு ஒரு பேரணியை நடக்க வச்சாங்க. என்னன்னா, முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில. இதுக்கு நன்றி, முந்தானத்தை அடிச்சு அரெஸ்ட் பண்ணதுக்காகவா கேட்டா, நேற்று சாப்பாடு போட்டாங்களாம். அது மேயர் ப்ரெஸ் முன்னாடி அங்க அந்த பேரணியில வந்தவங்கள இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா இப்போ நடக்கிறது மன்னர் ஆட்சி கூட இல்லைங்க, ஒரு கொடுங்கோல் ஆட்சி. நீங்க மன்னரையும் மினிஸ்டர்ஸையும் எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. இன்னொரு விஷயம், போலீஸ் அடிச்சு நீங்கெல்லாம் காயப்படுத்துறீங்க, உங்களுக்கே ஒரு மனசாட்சி வேணாமா? மனசாட்சி கொஞ்சோண்டு இருந்தா கூட நீங்க அது பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே பண்றது பேரு விசுவாசம் இல்லைங்க. விசுவாசம் இருக்கலாம் கவர்மெண்ட் மேல, ஆனா அப்படியே பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல உங்களோட வீட்டாளுங்க யாரா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போலீஸ்க்கு இதெல்லாம் இன்னும் எத்தனை நாள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. எல்லாத்தையுமே பிரைவேட்டா மாத்தாங்க. அப்ப இனிமேல் கவர்மெண்ட்ன்ற பேர் எடுத்து பிரைவேட் மாத்திடலாம் அப்படின்றவளுக்கு தான் இப்ப இருக்கு நம்மளோட கவர்மெண்ட். அடுத்த வருஷமும் இதே நிலைமை தான் தொடரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்க கவர்மெண்ட் நம்மளால எந்த ஒரு கேள்வி கேட்க முடியாது. எந்த ஒரு பெரிய யூடியூபர்ஸுமே பெருசா எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க, ஆக்டர்ஸ் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இப்போ பயம் இருக்கு கவர்மெண்ட் மேல. நம்ம எதாவது கேள்வி கேட்டு நம்மளுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம். அவங்களையும் நம்மள எதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட பயமும் நியாயமானது தான். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினாலுமே போலீஸ் அடிச்சு எடுத்து துரத்த போறாங்க. இது ஃபர்ஸ்ட் போலீஸ் கொஞ்சமாவது யோசிக்கணும், கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இதே நடத்திட்டு தான் இருக்க போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் தான் தெரியும். பார்ப்போம். மக்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம். கொடுங்கோலாட்சியை சகிச்சுட்டு தான் இப்போதைக்கு இருக்க முடியும். அடுத்த வருஷம் நீங்கள் நினைக்கிறது தான், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்சி மாறப்போகுது. ஸோ உங்கள் கையில் இருக்க ஒரு ஓட்டு, அது நீங்கள் போடுறதை வச்சு தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது.